ஜனவரி 9 ரிலீஸ் ஆகக்கூடிய ஜனநாயக படத்துக்கு இன்னும் தணிக்கை சான்றிதழ் வரல. நாளை மறுநாள் படம் ரிலீஸ் ஆகணும் உலகம் பூரா. ஆனால் இன்னி வரைக்கும் பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்குது கோர்ட்டில். டிசம்பர் மாதமே அவங்க சென்சார் போர்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சென்சார் போர்டும் அதை பார்த்துட்டு ஒரு வாரத்திலேயே சில கட்ஸு சொல்லியிருக்காங்க, சில மியூட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தயாரிப்பு நிறுவனம் சரி பண்ணி திரும்பவும் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி இல்லைங்க ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சென்சார் போர்டு இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு யூஏ சர்டிஃபிகேட்டுக்கும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு போன பிறகு இப்போ ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா யார் படத்தை பார்த்தாங்க? இப்போ இது பிஸ்னஸ் 500 கோடிக்கு மேலே முதலீட்டு போட்டிருக்கார் ஒரு தயாரிப்பாளர். அவருக்கு கடைசி நேரத்தில் இப்படி கழுத்தில் கத்தி வச்சா யாராக இருந்தாலும் கொஞ்சம் இது பண்ணுவாங்க இல்லையா? இப்போ அந்த மாதிரி லாஸ்ட் டிச் எஃபர்ட்டு தான் விஜயை ரிவ்யூ கமிட்டிக்கு இதை தள்ளி இது பராசக்திக்கோட மோதாமல் இருக்கிறதுக்கு இது ஏதாவது வேலை பண்ணுறாங்களா பணம் கொடுத்து? இல்லை அரசியல் ரீதியாக விஜயை விஜய் சமூக நோக்கத்தில் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை அரசினுடைய தவறுகளை அம்பலப்படுத்தும் போது ஆட்சியாளர்களுக்கு கோபம் வரதான் செய்யுது. அது இப்போ ரொம்ப கேவலமாக பண்ணுறாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Prince Jewelry in பிரம்மாண்டமான festive offer. Pay just 6% value addition for all gold jewelry. Prince Jewelry, Chennai. TNC apply. உதய் கிருஷ்ணா அசல்னே. சார் வணக்கம். வணக்கம். ஜனவரி 9 ரிலீஸ் ஆகக்கூடிய ஜனநாயக படத்துக்கு இன்னும் தணிக்கை சான்றிதழ் வரல. நெருக்கடியில் சிக்குகிறாரா விஜய்? சென்சார் போர்டு எவ்வளோ அநியாயமாக நடந்துக்குது பாருங்க. இதில் பாலிடிக்ஸ் இருக்குதுங்க. நாளை மறுநாள் படம் ரிலீஸ் ஆகணும் உலகம் பூரா. ஆனால் இன்னி வரைக்கும் பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்குது கோர்ட்டில். அதை நீங்கள் சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதமே அவங்க இது சென்சார் போர்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சென்சார் போர்டும் அதை பார்த்துட்டு ஒரு வாரத்திலேயே சில கட்ஸு சொல்லியிருக்காங்க, சில மியூட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தயாரிப்பு நிறுவனம் சரி பண்ணி அவங்க சொன்ன எல்லாத்தையும் திரும்பவும் அனுப்பிச்சிருக்காங்க. திரும்பவும் பார்த்துட்டு ஓரலாக என்ன சொல்லியிருக்காங்க, யூஏ சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை நம்பிட்டு தான் இவங்க இருந்தாங்க. ஆனால் 5ஆம் தேதி திடீர்னு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி இல்லைங்க ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதாவது மத நம்பிக்கைகளை மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி சில வார்த்தைகள் சில காட்சிகளுக்கு தான் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால் ரிவ்யூ கமிட்டிக்கு நாங்கள் அனுப்புகிறோம், நீங்கள் அங்கே போங்கன்னும் போது தான் தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஆஹா இதில் ஏதோ வைக்கிறாங்க வேலை அப்படின்ற மாதிரி நீதிமன்றத்தை நாடிட்டாங்க. இதுக்கு பின்னாலும் திமுக இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அதெல்லாம் இல்லை. பாஜக ஒரு நெருக்குதலை கொடுத்து பார்க்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இது பிஸ்னஸ் 500 கோடிக்கு மேலே முதலீட்டு போட்டிருக்கார் ஒரு தயாரிப்பாளர். அவருக்கு கடைசி நேரத்தில் இப்படி கழுத்தில் கத்தி வச்சா யாராக இருந்தாலும் கொஞ்சம் இது பண்ணுவாங்க இல்லையா? இப்போ அந்த மாதிரி லாஸ்ட் டிச் எஃபர்ட்டு தான் விஜயை தங்கள் கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவதற்கு. இது உண்மையாக இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் என்னுடைய இன்ஃபரன்ஸ் என்னென்னா சென்சார் போர்டு இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு யூஏ சர்டிஃபிகேட்டுக்கும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு போன பிறகு இப்போ ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா யார் படத்தை பார்த்தாங்க? இப்போ நல்ல கேள்வி கேளுங்க. அந்த தயாரிப்பாளர் தரப்பு கோர்ட்டில் வைக்கிற கேள்வி நியாயமானது. யார் படத்தை பார்த்தாங்க? ஆக்சுவலாக இல்லை பார்த்துருப்பாங்க, அதில் ஒரு 3-4 பேர் பார்த்துருப்பாங்க. கம்ப்ளைண்ட் யார் பண்ணது சொல்லியான்னு கேட்குறாங்க. இப்போ அதுவே ஒரு போகஸுங்க. அதாவது ரிவ்யூ கமிட்டிக்கு இதை தள்ளி இது பராசக்திக்கோட மோதாமல் இருக்கிறதுக்கு இது ஏதாவது வேலை பண்ணுறாங்களா பணம் கொடுத்து? இல்லை அரசியல் ரீதியாக விஜயை நிர்பந்தம் பண்ணுறதுக்கு இவங்க கூட்டணி இதில் எல்லாம் விளையாடி இருக்கலாம். பணம், அதிகாரம், அரசியல் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் சென்சார் போர்டு பண்ணுறது நியாயமே இல்லைங்க. ஒன்ஸு நீங்கள் சில கட்ஸு சில மியூட்ஸுன்னு சொல்லி படத்தை பார்த்துட்டு அதை தயாரிப்பு நிறுவனம் அதை சரி பண்ண பிறகு அதையும் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு யூஏ சர்டிஃபிகேட் ஓகே ஆகிடுச்சு வந்துடும் அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு வாரம் கழித்து படம் நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் ரிவ்யூ கமிட்டிக்கு போங்கன்னு சொன்னால் இப்போ இதில் பாலிட்டிக்ஸ் இருக்குங்க. கம்ப்ளைண்ட்டுன்றது யார் வேணாலும் பண்ணலாமா? இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க யார் பண்ணாங்க, யார் படத்தை பார்த்தாங்க? முழுமையான படத்தை பார்த்தவங்களுக்கு தானே கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்.
அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணது யார்? அந்த லெட்டரை கொடுக்கணுமா இல்லை தயாரிப்பு நிறுவனத்துக்கு இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு? மொட்டை தாத்தான் குட்டையில் விழுந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குதுன்னா இதெல்லாம் வந்துங்க. அதான் சென்சார் போர்டையும் இன்றைக்கி இருக்கிற மோடி அரசாங்கம், அமித்ஷா நிர்வாகம் எதிராளிகளை பழிவாங்குவதற்கு நிர்பந்தப்படுத்துவதற்கு பயன்படுது. ஏற்கனவே நமக்கு தெரியும் சிபிஐ, இன்கம் டேக்ஸு, இடி ரைட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சென்சார் போர்டும் அரசு, ஏன்னா சென்சார் போர்டு மெம்பர்ஸ்லாம் ஒன்றும் புனிதர்கள் அல்ல. இப்போ எஸ்வி சேகர் ஆக்டரே இருந்திருக்காரு பாஜக பீரியடில் தான். அப்போ பாஜகவுடைய அந்த சிந்தனை உள்ள ஆட்கள், அந்த அரசியல் கருத்தை ஆதரிக்கிறவங்க தான் இன்றைக்கி சென்சார் போர்டில் 100க்கு 95 பேர் இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து அரசியல் கட்சி தலைமையிலேருந்து இதை கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொன்னால் கிடப்பில் போடுன்னா போட்டு வைப்பாங்க. ஸோ இதில் வந்து டர்ட்டி பாலிட்டிக்ஸ் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். இதனால் ஒன்றும் பெருசாக வந்து விஜயை பொறுத்தவரையில் விஜய்க்கு இதனால் பெரிய நஷ்டம் எதுவும், அவர் கடமை நடித்து கொடுத்துட்டாரு. பிஸ்னஸ் நல்லா ஆயிடுச்சு, செலவை விட வரவு இப்போ வந்தாச்சு. அதனால் வந்து அவரை பொறுத்தவரையில் அவர் ப்ரமோஷனுக்கு கூட ஆடியோ லான்ச்சுக்கும் போயிட்டு வந்துட்டார். ஆஸ் அன் ஆக்டர் அவர் ரோல் அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். இனிமேல் தயாரிப்பாளர்கள், ஆனால் இதில் வந்து அரசியலில் விஜய் இருக்கிறதால தான் இந்த வேலை நடக்குதுன்றதும் ஒரு உண்மை. இல்லைனா இந்த பிரச்சனையே இருக்காது. ஆனால் அப்படி சொல்ல முடியாது. அவர் அரசியல் கட்சியெலாம் தொடங்குறதுக்கு முன்னால் தலைவாவுக்கு டைம் டு லீட்னு போட்டப்போ இதே மாதிரி பிரச்சனை வந்தது. இப்படி பல கத்தியிலலாம் சில வசனங்கள்லாம் வந்தப்போ பாஜக அவங்க வந்து பெரிய இஷ்யூ பண்ணாங்க. அதனால் விஜய் வந்து சமூக நோக்கத்தில், அதாவது மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை, அரசினுடைய தவறுகளை அம்பலப்படுத்தும் போது ஆட்சியாளர்களுக்கு கோபம் வரதான் செய்யுது. அது வந்து இப்போ கொஞ்சம் ரொம்ப கேவலமாக பண்ணுறாங்க. இதுக்கு முன்னால் அப்படி சப்டிலாக நாகரிகமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க, அவ்வளோதான். விஜய் அவர்கள் பாஜக கூட்டணி வர வேண்டும் என்பதற்காக சிபிஐ வைத்து அமித்ஷா மிரட்டுறாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது உண்மையா? அது இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. அமித்ஷா வந்து அவர் எதையும் செய்யக்கூடிய ஆள். எலெக்ஷன் கமிஷனையே பயன்படுத்துகிறாங்க, இவிஎம்ஸையே மாற்றுறாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களையே வலித்து கவர்மெண்ட்டை கவுக்குறாங்க. அப்போ கடத்தின்னு போகிறாங்க. மகாராஷ்டிராவில் என்ன நடந்ததுங்க? ஆட்சியில் இருக்கிறாரு ஒருத்தர், அவர் கட்சி எம்எல்ஏக்களை அஸ்ஸாமுக்கு கடத்திட்டு போயிடுறாங்க தனி விமானத்தில். ஆட்சி கவிழுது. ஆக அமித்ஷா, மோடி 2 பேருமே வந்து ஜனநாயகத்தை மதிக்கக்கூடியவர்கள் அல்ல. ஜனநாயகத்துக்கு எதிராக எதையும் அதிகாரத்துக்காக, ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காக. அதனால் இதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். செய்யாமல் இருந்தால் தான் ஆச்சரியப்படுவேன். ஓகே சார், எங்களுடன் நேரம் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Prince Jewelry in Brahmandamana festive offer. Pay just 6% value addition for all gold jewelry. Prince Jewelry, Chennai. TNC apply. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய்.